ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி பனானா எக் பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு சர்க்கரை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அது கூடவே ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு மாவுக்கு 3/4 கப்பு சர்க்கரை. உங்கள் தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 சிட்டிகை உப்பு, 2 வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா கனிஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 முட்டை, 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா 2 ஏலக்காவை சக்கரை அரைக்கும் போதே அது கூடவே போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலை தண்ணிக்கு பதிலாக இதை ஊற்றி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச பேட்டரை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க. தவா சூடானதுக்கப்புறமா சின்ன கரண்டியில் 2 கரண்டி மாவு விட்டுக்கோங்க. நம்ம தோசை மாதிரி தேய்க்கலாம் வேணாம், அப்படியே பன் மாதிரி இருந்தால் தான் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் இருந்தால் அதை விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இதே மாதிரியே சாஃப்டாக இருக்கும், நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. உங்களுக்கு எக்கு வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.